ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு டெவில்ஸ் டீ. இந்த படம் 2024 கொரியன் லாங்குவேஜ்ல வெளியான ரொம்பவே பயங்கரமான ஒரு ஹாரர் மூவி. நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்க போல அதுக்கு ஒரு ஃபாதர் அந்த பொண்ணோட உடம்பு அந்த பேயை ஓட்ட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பேய் பிடிச்ச அந்த பொண்ணோட அப்பா ரொம்ப நேரமா அமைதியா வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர் மட்டும் இல்ல, அந்த பொண்ணோட அம்மாவும் அவளோட தம்பியும் வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு இங்க நடக்கிறது எதுவுமே கேட்க கூடாதுன்னு காதுல ஒரு ஹெட்செட் வேற மாட்டிருக்காங்க. இப்ப உள்ள அந்த பொண்ணு அப்பா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறத கேட்க முடியாம வெளியில இருக்கிற அப்பாவும் அந்த பொண்ணை காப்பாத்த நினைச்சு அந்த கதவை துறக்க முயற்சி பண்றாரு. ஆனா அந்த கதவை துறக்க முடியல. அதனால அவரும் ஒரு சுத்தியலை யூஸ் பண்ணி அந்த கதவை உடைக்கிறாரு. உடைச்சு உள்ள போய் பாக்குறாரு. அப்ப அந்த ஃபாதரும் பேய் ஓட்டுற வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அவரோட கை முழுக்க ரத்தமா இருக்கு. அந்த அப்பாவும் அம்மாவும் உள்ள வந்து பாக்குறாங்க. அந்த பொண்ணு இப்ப நார்மலா பேசுறா. இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அப்பாவும் ஆமான்னு சொல்றாரு. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு ஒரு மாதிரி உடம்ப உதறிக்கிட்டு துடிக்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் கொஞ்ச நேரம் யூசிஜி மிஷின்ல எல்லாம் 0 வந்துருது. என்னன்னா அந்த பொண்ணு செத்து போயிட்டா. அவங்க அப்பாவும் எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா எதுவுமே முடியல. அந்த பொண்ணு செத்து போயிடுறா. அப்படியே அங்கே கட் பண்ணி படத்தோட பேரை போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப செத்து போன அந்த பொண்ணு அவளோட அப்பாவும் ஒரு ஹாஸ்பிட்டல் மாடியில உட்காந்துக்கிட்டு மேல இருக்கிற நட்சத்திரங்களை டெலஸ்கோப் வழியா பாத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட ஒரு விஷயம் கேக்குறா. என்னன்னா இந்த ஆபரேஷன் எவ்வளவு நேரப்பா நடக்கும் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு உங்க அப்பாவும் ரொம்ப நேரம்லாம் ஆகாதுமா அப்படின்னு சொல்லும் போது, நீ ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள போயிடு, உனக்கு எப்ப அப்பாவோட குரல் கேக்குதோ அப்ப நீ கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்றாரு. சரி, ஒருவேளை நான் கண்ணையே திறக்கலைன்னா என்ன ஆகும்பா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு உங்க அப்பாவும் அந்த மாதிரிலாம் ஆக அப்பா விட மாட்டோமா, உனக்கு கண்டிப்பா நல்லதாம நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பாப்போம். அந்த பொண்ணோட பேர் சோமியா. அவங்க அப்பா ஒரு ஹார்ட் சர்ஜன். இந்த சோமியாவுக்கு ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை போல. இப்ப அந்த ஹார்ட்டை மாத்தி ஆகணும் அப்படின்னு ஒரு நிலைமை. அந்த நேரம் அந்த பொண்ணுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஹார்ட் கிடைச்சு போச்சு. அதுக்கான ஆபரேஷனை பத்தி தான் இப்ப 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அப்பா கிட்ட நான் இன்னும் எத்தனை வருஷப்பா உயிரோட இருப்பேன் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அப்பாவும் இன்னும் நீ ரொம்ப வருஷம் உயிரோட இருப்பமா அப்படின்னு சொல்றாரு. இல்ல, இந்த நோய் இருக்கிறவங்க ரொம்ப நாள் உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படி சொல்றா. அதுக்கு அந்த டாக்டர் அப்பாவும் அப்படிலாம் ஒண்ணுமில்லமா, உங்களோட தான் அப்பா இருக்கன்ல, உனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகவே விட மாட்டேன் அப்படி சொல்றாரு. அங்கே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல செத்து போன சோமியாவுக்கு இறுதி மரியாதை எல்லாம் பண்றதுக்காக ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அவங்க வழக்கப்படி ஒரு தனி மண்டபம் மாதிரி இருக்கும் போல அங்க அந்த பொண்ணை வச்சிருக்காங்க. அங்க ஒரு டாக்டர் வந்து அப்பா கிட்ட உங்க பொண்ணோட சாவுக்கு காரணம் இதயத்துக்கும் நுரையீரலுக்கும் போக வேண்டிய ரத்தம் சரியா போகாம தடுப்பு ஏற்பட்டதா அப்படி சொல்றாரு. அந்த பொண்ணுக்கு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி தானே இந்த இதய மாற்ற அறுவை சிகிச்சை பண்ணீங்க அப்படிதானே அப்படின்னு அப்பா கிட்ட கேட்க, அதுக்கு அவரும் ஆமான்னு சொல்றாரு. அது அந்த டாக்டர் நோட் பண்ணிட்டு இந்த பொண்ணு எப்ப செத்து போனாரு நேரம் குறிச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அவர் போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணை அவரோட அப்பாவும் ரொம்பவே சோகமா பாக்குறாரு. அங்கே கட் பண்ணி அந்த பொண்ணுக்கு 3 நாள் இறுதி மரியாதை பண்ணுவாங்க போல. 3வது நாள் தான் அந்த பொண்ணை கொண்டு போய் புதைப்பாங்க. இது அந்த ஊரு வழக்கம். அதுல இன்னைக்குதான் முதல் நாள் அப்படி நமக்கு காமிக்கிறாங்க. சோமியாவோட அம்மா இந்த மாதிரி பொண்ணு செத்து போன விஷயத்த அவங்களோட அம்மா கிட்ட ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே சொல்றாங்க. அவங்க அம்மாவும் ஏமா என்னாச்சு, ஆபரேஷன்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்களோ இல்ல, ஆபரேஷன்லாம் சரியா தான் நடந்துச்சு, ஆனாலும் என்னாச்சுன்னு தெரியல அப்படி சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்ப சோமியா அப்பா கிட்ட ஒரு நபர் வந்து பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க பொண்ணோட வயசுல இருக்கிறவங்க எல்லாம் செத்து போனா 3 நாள் துக்கம் அனுசரிக்கும்னா இல்ல, ஒரு நாள் கூட அதை பண்ணலாம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது எங்க சோமியாவோட பாட்டி வராங்க. அதாவது அப்பாவோட அம்மா. அவங்க அங்க வந்து அந்த நபரை திட்டுறாங்க. அவர் தான் மேனேஜர் போல. அவரை என்ன கால் இது, இங்க வந்தவங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கோவமா கேக்குறாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவருக்கு ஒரு போன் கால் வருது. என்னன்னு போய் பாக்குறாரு. அங்க பிணங்களை வைக்கிற இடத்துல ஏசி வேலை செய்யல அப்படின்னு அதை சரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்த மேனேஜர் என்னாச்சு, சீக்கிரம் வேலை ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த சோமியோட பணத்தை பாக்குறாரு. அப்ப அங்க வந்து அப்பா கிட்ட சோமியா பொண்ணு கையில ஏதோ டைட்டா பிடிச்சிருக்கா அப்படின்னு இழுக்கிறாரு. அதை அப்பாவும் தட்டி விட்டுட்டு அவரும் அந்த கையை பிடிச்சுக்கிட்டே போயிட்டு நான் அப்பா தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கையை தடவி கொடுத்துக்கிட்டே அப்படியே ஓபன் பண்றாரு. அதுக்குள்ள ஒரு பிரேஸ்லெட் இருக்கு. அத அப்பா தான் சோமியாவுக்கு கொடுத்திருப்பாரு. அதை நினைச்சு பார்த்துட்டு அத சோமியாவோட கையில கட்டி விட்டுட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து போறாரு. அதுக்கு முன்னாடி என்னோட பொண்ணை ஃப்ரிட்ஜுக்குள்ள எல்லாம் வைக்க வேணாம், அவளுக்கு குளிர் ஒத்துக்காது அப்படி சொல்றாரு. அதை அங்க வேலை செய்யறவரை ஒரு மாதிரி பாக்குறாரு. ஆனா வேற என்ன செய்ய முடியும், அமைதியா இருக்காரு. அப்புறமா அன்னைக்கு ஈவினிங் ஆகுது. அந்த பொண்ணுக்கு மரியாதை. அந்த பொண்ணோட ஃபேமிலி எல்லாருமே ரெடியா இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அப்பாவை தான் தேடுறாங்க. அவர் வேலை செய்யற அந்த ஹாஸ்பிட்டல்ல காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க வந்து ஒரு சில பேரு அப்பாவை பத்தி பொருளி பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு ஆபரேஷன் எல்லாம் செத்து போலையா, அதுக்கான காரணமே வேறையா அப்படி சொல்றாங்க. என்னாச்சுன்னு மத்த டாக்டர்ஸும் கேட்க, அதுல ஒருத்தர் சொல்றாரு, ஒரு டாக்டர்ஸா நம்ம அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, ஏன்னா அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அந்த பொண்ணு செத்து போனதாவும் சொல்றாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. அது காருக்குள்ள இருக்கிற அப்பாவுக்கு நல்லாவே கேக்குது. அப்ப அவர் ஒண்ணு நினைச்சு பாக்குறாரு. அவர் பொண்ணுகிட்ட அவர் பேசினது. அந்த பொண்ணு அப்பா நான் உங்களை மட்டும் தான் ரொம்பவே நம்புறேன் அப்படி சொல்றா. அதை நினைச்சுக்கிட்டு அவர் கையில
இருக்கிற அந்த லெட்டரை ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காரு. இன்னமும் அந்த ஆளுங்க அப்பாவை பத்தி பேசிக்கிட்டே இருக்கவும் இவரு கொஞ்சம் கோவமா வெளியில வரத பார்த்ததும் எல்லாருமே வாயை மூடிக்கிறாங்க. அப்புறமா அந்த ஹாலுக்கு வந்த ஹீரோ அந்த ஆபரேஷனை பத்தி நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு ஒரு மாதிரி காதெல்லாம் வலிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. அங்கே கட் பண்ணி நம்ம ஃபாதரை காமிக்கிறாங்க. அவர்தான் இந்த படத்தோட ஹீரோ. அவரு சோமியாவுக்கு பண்ண அந்த பேய் ஓட்டுறத ரெக்கார்ட் பண்ணிருப்பார் போல அந்த வீடியோவை பாத்துக்கிட்டு இருக்காரு. அங்க நடந்ததையுமே நினைச்சு பாக்குறாரு. அந்த வீடியோவையும் நமக்கு காட்டுறாங்க. அப்ப ஹீரோ சோமியாவுக்கு அந்த பேய் எங்கிருந்து வெளியில போகணும்னு ரொம்பவே பயங்கரமா மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அத இங்க அவர் வீட்டுல கேட்டுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோட வீட்டுல இருக்கிற போட்டோ ஃப்ரேம் கீழே விழுகுது. அதை பார்த்த ஹீரோ அவரோட பாஸ்ட பத்தி ஏதோ யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த சத்தம் வெளியில கேட்காத மாதிரி ஹெட்செட்டை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப வெளியில இங்க ரியலா ஹீரோவை யாரோ கூப்பிடுற மாதிரி சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா அங்க யாரும் இல்ல. அங்கே கட் பண்ணி அந்த சோமியாவுக்கு ஃபியூனரல் நடக்கிற அந்த இடத்தை காமிக்கிறாங்க. அங்க சோமியாவோட ஸ்கூல் படிக்கிற பசங்களை வந்திருக்காங்க. அவங்க சோமியாவை பத்தி கொஞ்சம் தப்பா பேசுறாங்க. அங்க சோமியா கூட படிக்கிற ஒரு பையனும் வந்திருக்கான். அவனோட கை உடைஞ்சதுக்கு சோமியா தான் காரணம் அப்படின்னு அந்த பொண்ணுகளே சொல்றாங்க. அதை கேட்ட சோமியாவோட அம்மா அந்த பையன் கிட்ட இதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படி சொல்றாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்றான், இதுல உங்க மேலையும் சோமியா மேலையும் எந்த ஒரு தப்பும் இல்ல. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி நடக்கும்போது சோமியா அவளாவே இல்ல அப்படின்னு சொல்றான். அப்ப அம்மா ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாங்க. ஒரு நாள் சோமியா கூட அவங்க அம்மாவை பாத்டப்ல முக்கி கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கா. ஆனா கடைசியா அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணை எப்படி கூட்டிட்டு போயிடுறாரு. அவரோட மனைவிக்கு எதுவும் ஆகல. அதைத்தான் அவங்க நினைச்சு பாக்குறாங்க. ஆனா அதை அந்த பொண்ணுங்க புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டே இருக்காங்க. அங்க அப்பாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஓவரா பேசின அந்த பொண்ணுக்கு தொண்டையில ஏதோ சிக்கின மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு மூச்சை விட முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப உட்கார்ந்துகிட்டு இருந்தவ கீழே விழுந்துறா. அப்ப அங்க இருந்த சோமியாவோட அப்பா அவர்தான் டாக்டர்ல அவர் அந்த பொண்ணை காப்பாத்தி விடுறாரு. அப்படி அந்த பொண்ணுக்கு பின்னாடி பிடிச்ச அமுக்குனா வெளியில வந்து விழுந்தது ஒரு கொத்து முடி. அதை பார்த்து அங்கிருந்தவங்க எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதே நேரம் இங்க நடக்கிற எல்லாத்தையுமே யாரும் மறைஞ்சிருந்து பாக்குற மாதிரியுமே நமக்கு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரிட்ஜ் ரூமை காமிக்கிறாங்க. அந்த மேனேஜர் சோமியோட பணத்தை அந்த ஃப்ரிட்ஜ் ரூம்ல வச்சுட்டு அங்கிருந்து கிளம்ப நினைக்கிறாரு. அப்ப அவரோட பேக் கீழே விழுகுது. அதனால அதுல இருந்த பொருட்களும் கீழே விழுகுது. அத அவரை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும் போது சோமியாவை வச்ச அந்த டிராக்குல இருந்து யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. இவரும் ஒரு மாதிரி பயந்து போயிட்டு அதை பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்ப திடீர்னு அந்த கதவு திறந்துகிட்டு அந்த பிணம் வெளியில வருது. அதை பாத்துக்கிட்டு இருந்த இவருக்கு திடீர்னு அந்த பிணம் ஆணுக்கத்து பயமுறுத்துது. அதை பார்த்து பயந்து போயிட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுறாரு. அதே நேரம் வெளியில சோமியோட அப்பா அம்மா பாட்டி அப்படின்னு எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்பா மட்டும் சோமியோட போட்டோவுக்கு பக்கத்துல உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க தூரத்துல சோமியா வந்து நிக்கிற மாதிரி இவருக்கு தெரியுது. இவரும் ஓடி பக்கத்துல போக நினைக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு இவரை விட்டு விலகி போறா. ஏமா நான் தான் அப்பா அப்படி சொல்றாரு. அதுக்கு அந்த பொண்ணும் இல்லப்பா எனக்கு இங்க ரொம்பவே குளிருது அப்படி உறைஞ்சு போற மாதிரி இருக்கு அப்படி சொல்றா. இவர் அவரோட கோட் ஒண்ணு கொடுக்கறாரு. அப்ப திடீர்னு அந்த பொண்ணு இதயத்துல ஒரு மாதிரி கருப்பா ஏதோ ஒண்ணு வெளியில வர மாதிரி தெரியுது. அதே நேரம் இந்த பொண்ணு ஆண் ஒரு மாதிரி கத்துறா. அப்ப அப்பாவோட கண்ணாடி கிராக் விழுகுது. அப்படி தூக்கத்துல இருந்து சோமியாவும் அப்பாவோட கண்ணை திறந்து பாக்குறா. இது எல்லாமே கணவனை புரிஞ்சுக்கிட்டு கண்ணை திறச்சு பார்த்தா அவரோட கண்ணாடியில கிராக் அப்படியே இருக்கு. அந்த பொண்ணு நின்னுகிட்டு இருந்த அந்த இடத்துக்கு போயிட்டு பாக்குறாரு. அங்க அந்த பொண்ணு நின்னுட்டு போன மாதிரி அந்த தடைய அங்க இருக்கு. இத புரிஞ்சுக்கிட்ட சோமியோட அப்பா ரொம்பவே வேகமா அந்த பணங்களை வைக்கிற அந்த ரூமுக்கு போறாரு. அங்க இப்ப வேலை செஞ்சவர் தான் இருக்காரு. அவர் இப்பதான் அந்த பொண்ணோட பணத்தை உள்ள வைக்க போறாரு. அப்ப பின்னாடி பேய் மாதிரி நின்னுகிட்டு இருந்த ஹீரோவை பார்த்து அவரும் ஒரு நிமிஷம் பயந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா சோமியோட அப்பாவும் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், என்னோட பொண்ணு அதுக்குள்ள வைக்கலாம் தானே சொன்னேன், போ நானே இங்க இருந்து என்னோட பொண்ணை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட அந்த ஆளோ சார் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது சார் அப்படி சொல்றாரு. ஆனா சோமியோட அப்பாவும் நீ போய் யார வேணா கூப்பிட்டுக்கோ அப்படி சொல்லிட்டு அந்த ஆளை வெளியில அனுப்பிட்டு இவர் இந்த ரூமுக்குள்ள வந்து சோமியோட பணத்தை வெளியில எடுக்க நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள அந்த பிணமே தானா வெளியில வருது. அன்னைக்கு அப்படியே சோமியோட பிணத்து கூட தூங்கிடுறாரு. வெளியில அவங்களும் எவ்வளவோ தட்டி பாக்குறாங்க ஆனா முடியல. அப்ப சோமியா கண்ணை திறந்து பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அதாவது சோமியா செத்து போய் 2வது நாள். இப்போ ஒரு சர்ச்சில் ஒரு ஃபாதர் நம்ம அப்பாவுக்கு உதவி பண்ண அந்த ஃபாதரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாரு. நம்ம அப்பாவுக்கு உதவி பண்ண அந்த ஃபாதரை நம்ம ஹீரோ அப்படின்னு கூப்பிட்டுக்குவோம். ஹீரோ எப்படி அந்த பேய் விட்டுற வேலையை பண்ணலாம், அவனுக்கு இதை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த சர்ச்சில் இருக்கிற அந்த பெரிய ஃபாதரும் உன்னை என்ன விட அவனுக்கு தான் அந்த பேய் விட்டுறதை பத்தி முழுசா தெரியும் அப்படி சொல்றாரு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்கே ஹீரோ வராரு. அவரை பார்த்ததான் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணவர் அங்கிருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த பெரிய ஃபாதர் நம்ம ஹீரோ கிட்ட பேசுறாரு. அவர் சொன்னதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோவும் அதை பத்திலாம் நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு கேட்டுட்டு நான் கவலைப்படுறது எல்லாமே அந்த சாத்தானை பத்தி தான். அதுக்கு என்ன தைரியம் இருந்தா அந்த சின்ன பொண்ணோட உடம்புல அவ செத்து போனதுக்கு அப்புறமாவும் அது அந்த உடம்புல இருக்கும். நான் அந்த சின்ன பொண்ணோட இறுதி சடங்குக்கு போகதான் போறேன் அப்படி சொல்றாரு. இந்த தடவை நான் அந்த சாத்தானோட பேரை கண்டுபிடிச்சு அந்த பொண்ணு கிட்ட போய் கண்டிப்பா அந்த சாத்தான அந்த உடம்புல இருந்து துரத்துவேன் அப்படி சொல்றாரு. அதை கேட்ட அந்த பெரிய ஃபாதரும் நீ என்ன நினைக்கிற
நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது, ஆனா உன்னோட ஃப்ரெண்ட் ஏற்கனவே கடலுக்குட்ட போயிட்டான், இந்த பொண்ணையுமே நீ போக விடு அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோவும் ஒருவேளை நான் பார்த்ததை நீங்க பாத்திருந்தீங்கன்னா இந்த மரணம் பேச மாட்டீங்க அப்படி சொல்றாரு. அதுக்கு அந்த ஃபாதரும் கோவப்பட்டு நிலா அதுக்கு சரிப்பட்டே வரமாட்டேன் அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் இல்ல கண்டிப்பா நான் சாத்தானை ஜெயிக்க விடவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபியூனரலை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு இறுதி மரியாதை பண்ணணும், எல்லாருமே உள்ளவாங்க, அந்த பொண்ணோட கண்ணையும் வாயும் தச்சுட்டோம், இப்ப காதை தைக்க போறோம், அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு சொந்தக்காரங்க அந்த பொண்ணுக்கு ஏதாவது சொல்ல நினைச்சா சொல்லிடுங்க அப்படி சொல்றாங்க. அதன்படி அவங்க அம்மா பாட்டி அப்படின்னு எல்லாருமே ரொம்பவே அழுதுகிட்டே உள்ள வராங்க. ஆனா சோமையோட அப்பா மட்டும் வெளியில நிக்கிறாரு. இந்த இடத்துல உள்ள என்ன நடக்குது அப்படின்னு வெளியில நிக்கிறவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கண்ணாடி ஜன்னலை வச்சிருக்காங்க. அந்த வெளியா உள்ள நடக்கிறத அப்பாவும் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அவங்க பேச பேச அந்த சோமியா பொண்ணு கண்ணை திறந்து பாக்குற மாதிரி அப்பாவுக்கு மட்டும் தெரியுது. அதை பார்த்து அவர் வெளியில சும்மா இருப்பாரா? உடனே உள்ள ஓடி வந்து என்னோட பொண்ணு இன்னும் சாகல அப்படின்னு கத்தி கூச்சல் போறாரு. ஆனா அந்த பொண்ணு கண்ணை திறந்தத அங்க இருக்கிறவங்க யாருமே பார்க்கல. அதனால அவங்க யாருமே நம்பல. அதை புரிஞ்சுக்கிட்ட அப்பாவும் அந்த பொண்ணு கிட்ட அப்பா வந்துட்டேன் நீ எழுந்துடுமா அப்படின்னு சொல்றாரு. அப்படி வெளியில அப்பா கதறது அந்த பொண்ணுக்கு கேக்குது போல கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது. அதையும் பார்த்த அப்பா இல்ல என்னோட பொண்ணை விடுங்க அவ இன்னும் சாகல அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அங்க அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. அவரு அந்த சாத்தனோட பேரை தேடிக்கிட்டு இருக்காரு. அப்படிதான் அவருக்கு ஒரு புக்கு கிடைக்குது. அதுல மேரி மாதா ஒரு குழந்தை இல்ல ரெட்டையர்களை பெற்றுக்கிட்டாங்கன்னு, அதுல முதல் குழந்தை பேர் பாரியல், இரண்டாவது குழந்தைக்கு பேர் மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. அந்த மாதிரி பிறந்த அந்த சாத்தான் அந்த காலத்துல இருந்த ஊர் மக்களை அவங்களாவே கொலை பண்ண வச்சதுன்னு, அதை தாக்க முடியாத அந்த காலத்து பாதிரியார்கள் அந்த ரெட்டை சாத்தான்களை அவங்க அண்ணனோட பாரியலோட இதயத்துல வச்சு அடைச்சிட்டாங்கன்னு, அதனால தீமை மறுபடியும் அதன் சக்தியை வெளிப்படுத்துறத தடுக்கிறதுக்காக இது இருந்ததுன்னு அதுல போட்டிருக்கு. அந்த தைக்கப்பட்ட இதயம்னோ அது கூடவே மோத்துன்னு சொல்லப்படுற ஒரு பூச்சி வகை அப்படின்னு போட்டிருக்கு. ஹீரோ அதை அங்க படிச்சு முடிக்கிறாரு. இங்க சோமியா இருக்கிற அந்த இடத்துல அவரோட தம்பி மட்டும் தான் இருக்கான். அப்ப அந்த சோமியா அவரோட தலையை திருப்பி காமிக்கிறா. அதை பார்த்து அந்த சின்ன பையன் என்ன நடக்குதுன்னு ஒரு மாதிரி சோமியோட பணத்தையே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படி கழுத்தை மட்டும் தான் திருப்பிச்சு அவரோட கண்ணெல்லாம் மூடிதான் இருந்துச்சு. அப்ப அந்த சோமியா பொண்ணோட வாய்க்குள்ள இருந்து மோத்துன்னு சொல்லப்படுற ஒரு பூச்சி பறந்து வெளியில வருது. அப்படி அது முழுசா வெளியில வந்ததும் அந்த பொண்ணோட வாய் தானாவே முடிக்குது. இப்ப வெளியில வந்த அந்த பூச்சி நேரா சோமியாவுக்கு நடக்கிற அந்த கூட்டத்துக்கு போய் சேருது. அங்க நம்ம பெரிய ஃபாதர் தான் அவரோட சில பேரை செத்துக்கிட்டு அந்த செத்து போன பொண்ணோட ஆன்மாவுக்கு சாந்தி கொடுக்க நினைக்கிறாங்க. அப்ப அந்த மோத் பூச்சி அந்த இடத்தோட சீலிங் முழுக்க இருக்கு. அது அந்த பெரிய ஃபாதரும் பாக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் பிரேயர் ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்பாவும் விடாம இல்ல என்ன விடுங்க என்னோட பொண்ணை நான் காப்பாத்தணும் அப்படி சொல்லி போராடிக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் அந்த சோமியாவோட ரூம்ல லைட் எல்லாம் விட்டு விட்டு எரியுது. அதை யூஸ் பண்ணி அப்பா சோமியாவை தூக்கிக்கிட்டு அங்க ஹாஸ்பிட்டல் செட்டப் மாதிரி ஒண்ணு இருக்கும் போல அதுக்குள்ள வந்து கதவை முடிக்கிறாரு. இங்க வெளியில ஃபாதரையுமே காமிக்கிறாங்க. அவரும் ரொம்பவே நம்பிக்கையா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க உள்ள போன அப்பாவும் அந்த பொண்ணுக்கு ஹார்ட்டை துடிக்க வைக்க ஒரு ஷாக் மிஷின்ல ரெடி பண்ணி இருக்காரு. இங்க வெளியில அந்த ஃபாதரும் ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஒரு ரத்தம் படிஞ்ச ஒரு காலு மட்டும் ஃபாதரை சுத்தி சுத்தி வருது. அது அங்க இருக்கிற யாருக்குமே தெரியல. இங்க உள்ள அப்பாவும் அவர் பொண்ணுக்கு அந்த ஷாக் கொடுக்க இங்க வெளியில ஃபாதர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அந்த பேய் உருவமோ அங்க இருக்கிற ஜீசஸ் போட்டோ சிலுவை அப்படின்னு எல்லாத்தையுமே தொட்டு பாக்குது. அப்போ ஃபாதர் வாயில இருந்து ரத்தமா வருது. என்னன்னு பார்த்தா அங்க அவரோட பல்லு எல்லாம் ஒண்ணு கீழே விழுகுது. அது மட்டும் இல்லாம அவரோட தலையை தானாவே கொண்டு போயிட்டு முட்டி செத்து போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அத அங்க இருந்தவங்க பார்த்துட்டு என்ன பண்றது அப்படி தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவர் ரத்த வெள்ளத்துல இருக்கிறத பார்த்தா அந்த மோத்து வகை பூச்சிகளும் அவரோட உடம்புக்குள்ள போற மாதிரி அவருக்கு மட்டும் தெரியுது. அப்படியே கொஞ்ச நேரம் போராடிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாகிறாரு. இப்ப அவர் சுத்தி சுத்தி பாக்குறாரு. அவரோட கண்ணுக்கு இப்ப அந்த சோமியா பொண்ணோட ஆவியும் கண்ணுக்கு தெரியுது. அது இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிக்குது. அப்படியே இங்க அப்பா ஒரு பக்கம் பொண்ணை தூக்கிட்டு போனார்ல, அவரும் எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் அந்த பொண்ணு உயிரோடையே வரல. அதே நேரம் வெளியில அந்த ஹாஸ்பிட்டல் ஆளுங்களும் அங்கே வந்து அப்பாவை வெளியில தூக்கி போட்டுறாங்க. இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும்போது வெளியில எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோவும் நடந்து வராரு. அப்ப ஆம்புலன்ஸ்ல ஏத்துற பெரிய ஃபாதரை பார்த்த ஹீரோ ஓடி போய் என்னாச்சுன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த ஃபாதரும் நீ சொன்னது சரிதான், அந்த சாத்தா நம்மள ஜெயிக்க கூடாது, நீ தான் அதை செஞ்சாகணும் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே அவர் அந்த சாத்தா மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. நீ அந்த ஜீசஸ் குழந்தை தானே, உங்க எல்லாரையுமே நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படி சொல்லுது. அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. உள்ள இன்னுமே அப்பா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்தா அவரோட மனைவி அவர் கண்ணத்துல பலார்னு ஒண்ணு அரைஞ்சிட்டு நம்ம பொண்ணு செத்து போயிட்டா, அதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படி சொல்லி அவரை கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சோமியா பொண்ணை பிணங்களை வைக்கிற இடத்துல வைக்கிறாங்க. அப்ப அங்க வேலை செய்யறவரும் இப்ப இந்த பொண்ணை உள்ள வைக்கலாமா இல்ல அவரோட அப்பா வந்து மறுபடியும் பிரச்சனை பண்ணுவாரு அப்படின்னு அவருக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க ஹீரோவும் வராரு. அவர் பார்த்த அந்த ஆளும் நீ யாரு அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் இப்ப நான் இங்க வந்ததுக்கு நீ யார கூப்பிட்டுக்கோ அப்படி சொல்ல அந்த ஆளு வெளியில போறாரு. அந்த நேரம் ஹீரோ சோமியோட உடம்ப வச்சு மந்திரத்தை சொல்றாரு. அப்ப அந்த பிணத்து மேல ஒரு மந்திர தண்ணியை தெளிக்கிறாரு. அதே நேரம் வெளியில போன அந்த ஆளும் அப்பாவை கூட்டிட்டு வராரு. அதனால உள்ள அப்பா வந்து இங்க நீ என்னடா பண்ற அப்படி சொல்லிட்டு ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது சோமியோட அம்மாவை அங்க வந்து அது என்ன
என்னோட பொண்ணோட உடம்புல அப்படின்னு கேக்குறாங்க. இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க அந்த பொண்ணோட உடம்பு முழுக்க ஒரே கருப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவளுக்கு அந்த கருப்பு நரம்புலாம் இதயத்துல இருந்து வர மாதிரி இருக்கவும் அதை பார்த்த ஹீரோ, இந்த மாதிரி ஒரு செத்து பண்ண உடம்பு மாறுதுன்னா அதுக்குள்ள இன்னும் அந்த சாத்தான் இருக்குன்னு அர்த்தம். இது அந்த இதய மாற்ற அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறமா தான் நடந்திருக்கணும். அந்த இதயத்தை நீங்க எங்க இருந்து வாங்குனீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஒருவேளை உங்களுக்கு அது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டா அந்த சாத்தான் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஒருவேளை அந்த சாத்தான் சோமியோட பாடியை வச்சு உயிர் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்றது, அதுக்காக தான் கேக்குறேன் அப்படி சொல்றாரு. ஆனா அப்பாவும் எதுவுமே பேசாம நிக்கிறாரு. அப்ப ஹீரோவோ, இந்த மாதிரி அந்த சாத்தான் உங்க உயிரை எடுக்கதான் போதுனா முதல்ல அது குடும்பத்து ஆளுங்களை தான் கொலை பண்ண நினைக்கும் அப்படி சொல்றாரு. அப்படின்னா என்னன்னு ஹீரோவை எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படி இப்ப இயேசுமே 3 நாளுக்கு அப்புறமா உயிர் தெழுந்தாரு, அதே மாதிரி அந்த சாத்தான உயிர் தெள முயற்சி பண்ணுது. இப்ப கூட உங்க பொண்ணு செத்து போய் 3 நாள்ல 3 வாட்டி உயிர் தெள முயற்சி பண்ணிருக்கா அப்படி சொல்றாரு. அதுல இருந்து தப்பிக்கணும்னா அதுக்கான வழி அது செத்து போன உடம்பை எரிக்கிறதா அப்படி சொல்றாரு. அதை கேட்ட சோமியோட அம்மா கதறி கதறி அழுகுறாங்க. ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்போதான் நடந்ததை நினைச்சு பாக்குறாரு. அவரோட பொண்ணு வந்து எனக்கு குளிருதுப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா கண்ணை திறந்து அழுது அப்படின்னு எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறாரு. அப்ப ஹீரோ சோமியா செத்து போயிட்டா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்பாவும் என்னோட வாயை மூடி இங்க இருந்து கிளம்பு அப்படி சொல்றாரு. ஆனா அப்பாவும் அந்த ஹார்ட் எப்படி நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உள்ள வராரு. உடனே ஓடி போயிட்டு அவரோட தம்பி கிட்ட அந்த இதயம் எங்க இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு தம்பியும் என்ன பேசுறதா இருந்தாலும் யோசிச்சு பேச அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ தான் உன்னோட பொண்ணை எப்படியாவது காப்பாத்தன அப்படி சொல்லி என்கிட்ட கேட்ட, அதுக்கு என்ன வேணா பண்ணுவேன் அப்படி நீ தானே சொன்ன அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அதை கேட்ட அப்பாவும் என்னோட பொண்ணை காப்பாத்த என்ன பண்ணிட்டே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வராரு. அது மட்டும் இல்லாம ஹீரோ சொன்னதை யோசிச்சு பாக்குறாரு. அந்த இதயம் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் உன்னோட பொண்ணை காப்பாத்த முடியும் அப்படி சொல்றாரு. அதை எல்லாத்தையுமே நினைச்சிட்டு நேரா வேகமா ஒரு டிராக்டர் அடிச்சு உண்மையை சொல்லி அந்த இதயம் யாரோடது எங்க இருந்து கொண்டு வந்த அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவரும் அந்த இதயம் ஒரு ரஷ்யன் பொம்பளை, அவங்க நம்ம ஊர்ல இல்லீகலா தங்கியிருக்காங்க அப்படி சொல்றாரு. அந்த வாய்ஸ் ஓவர்ல நமக்கு சொல்லிக்கிட்டு அப்பாவும் நேரா அந்த இடத்துக்கு தான் வராரு. அது ஒரு கிளப் மாதிரி இருக்கு. அங்க அப்பாவும் உள்ள போனதும் அங்க இருக்கவங்க கிட்ட அந்த லேடியோட பேரை சொல்லி பாக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. ஆனா அவங்க அவரை அடிச்சு போட்டுறாங்க. அப்படியே இங்க அம்மாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க பொண்ணோட போட்டோக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கையில வச்சிருந்த அந்த ஜபமால அப்படி தானாவே பிஞ்சு போகுது. அதை பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. இப்ப அப்பாவை மறுபடியும் காமிக்கிறாங்க. அவரை அங்க இருக்கிறவங்க அடிச்சு போட்டுட்டு இப்ப எங்கேயே கட்டி வச்சிருக்காங்க. அப்பாவும் மயக்கம் தெளிஞ்சு இது என்ன இடம் அப்படின்னு சுத்தி முத்தியும் பாக்குறாரு. அப்ப அங்க ஒரு பாட்டி, அதை பார்த்தா சூரியக்கார பொம்பளை மாதிரி இருக்கு. அது அப்பா கிட்ட நீ உன்னோட பொண்ணை காப்பாத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அப்பாவும் ஆமா என்னால கண்டிப்பா முடியும் அப்படி சொல்றாரு. இப்ப அந்த கிழமை ஒரு கதை சொல்லுது. நான் ரஷ்யாவை சேர்ந்த ஒரு பாரம்பரிய சர்ச்சில் இருந்து தப்பிச்சு வந்து அந்த தூங்கிக்கிட்டு இருந்த சாத்தான திரும்பவும் எடுப்ப நினைச்சேன். அதுக்கு நான் பொண்ணையே யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படி சொல்லும் போது நமக்கு அந்த சீன்ஸை காமிக்கிறாங்க. அந்த சாத்தான் யாரோட உடம்புல இருக்கோ அவங்க செத்து போய் 3வது நாள்ல அந்த சாத்தான் உயிர்த்தலும். அதுக்கப்புறம் இந்த உலகத்தையே அதோட வசமாக்கிக்கணும், உலகத்தையே ரத்த காட மாத்திடும். அப்படிதான் என்னோட முயற்சியால அந்த பரியல் இதயம் என்னோட பொண்ணோட இதயத்துல துடிக்க ஆரம்பிச்சிச்சு. நானும் நினைச்சது நடக்க போகுதுன்னு ரொம்பவே சந்தோஷத்துல இருந்தேன். அப்பதான் அந்த ரஷ்ய சர்ச்சை சேர்ந்த அந்த ஆளுங்க என்னோட பூஜையை நிறுத்தி அதை நிறைவேற விடாம பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு ஒரு புது ஆளோட ரத்தம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி முடிக்குது. அதை கேட்ட அப்பாவும் நீங்களா யாரு என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. அது நேரம் வெளியில அப்பாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஹீரோவும் வராரு. உள்ள வராரு. உள்ள அப்பா கேட்டதுக்கு அந்த கிழவியும் நீ நினைச்சதெல்லாம் உன்னால பண்ண முடியும் எப்பனா நீ மறைஞ்சு போனதுக்கு அப்புறமா தான். உன்னோட பொண்ணு அவர்கிட்ட இருந்து வெளியில வந்து அவரோட அரவணைப்புல இருப்பாடுன்னு லூசு மாதிரி பேசிக்கிட்டே ஹீரோவை கொலை பண்ண வருது. அப்ப அங்க வந்து ஹீரோ தூரத்துல இருந்து ஒரு மந்திரத்தை சொல்றாரு. அதனால அந்த கிழவியால அப்பாவை எதுவுமே பண்ண முடியல. ஹீரோ சொன்ன அந்த மந்திரத்தினால அந்த கிழவியோட கண்ணு வாயில இருந்து ரத்தம் வருது. அப்படியே ஹீரோ அந்த கிழவி கிட்ட இருந்து சாவி எடுத்து அப்பாவை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த கிழவி கிட்ட வந்து சொல்லு அந்த சாத்தனோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. ஆனா அதுக்கு அந்த கிழவியும் பதில் சொல்லாதனால ஹீரோ அதை சாந்திப்படுத்திட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. வெளியில வந்து அப்பா கிட்ட நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஆனா அதுக்கு அப்பாவும் எந்த ஒரு பதிலும் சொல்லாம வழிவிடு அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோவும் நீ இந்த மாதிரி எதுவுமே பண்ண வேணாம், இப்பவும் சொல்றேன் உங்க பொண்ணை எரிச்சிருங்க, அவ செத்து போயிட்டா, அவளுக்குள்ள இருக்கிறது அந்த சாத்தானா அப்படி சொல்றாரு. ஆனா அப்பாவும் அதை எதையுமே கேட்காம அங்கிருந்து போயிடுறாரு. பின்னாடி ஹீரோவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. அப்ப அவரோட கண்ணுக்கு யாரோ ஒரு பேய் கண்ணுக்கு தெரியுது. அதை பார்க்க அவரோட ஃப்ரெண்டு மாதிரி இருக்கு. இப்ப நமக்கு அந்த சீனை காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஒரு ராணுவத்துல இருந்து ஒரு போல அப்ப அவருக்கு அங்கே ஒரு பேய் பிடிச்சிருக்கு போல அதை அவரோட ஃப்ரெண்டு ஓட்ட நினைக்கிறாரு. அப்ப ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட கழுத்து பிடிச்சு கெட்டியமா பிடிச்சு அவரை கொல்ல நினைக்கிறாரு. ஆனாலும் அந்த நிலைமையிலையும் அவரோட ஃப்ரெண்டு ஹீரோவை காப்பாத்த நினைக்கிறாரு. ஹீரோ அந்த ஃப்ரெண்ட கொன்னதுக்கு அப்புறமா தான் சுயநினைக்கே வராரு. ஆனா ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. அவரோட ஃப்ரெண்டு அங்கே செத்து போயிடுறாரு. அப்பையில இருந்து ஹீரோக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு. அதனாலதான் ஹீரோ அந்த சாத்தா மேல அவ்வளவு கோவத்துல இருக்காரு. இப்ப ஹீரோட கண்ணுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரர் கண்ணுக்கு தெரியவும் ஹீரோ ஜீசஸோட பேர் சொல்லி ஜெபிக்கிறாரு. அதனால அந்த ஃப்ரெண்டு மறைஞ்சு போற மாதிரி தெரியுது. சரின்னு ஹீரோவும் கிளம்பும் போது அந்த ஃப்ரெண்டு போய் ஹீரோவை பிடிச்சு அட்டாக் பண்ணவும் ஹீரோ கொஞ்சம் கீழே விழுந்துறாரு. அதுக்கப்புறம் சில மந்திரத்தை சொன்னதும் அந்த பேய் ஹீரோவை விட்டு போயிடுது. அங்கே கட் பண்ணி நம்ம அப்பாவை தான் காமிக்கிறாங்க. அவர் கார்ல வரும்போது அவரோட பொண்ணை பத்தி நினைச்சுக்கிட்டே வராரு. அப்ப அந்த
அந்த பொண்ணு ஒரு வாட்டி அவங்க அப்பா கிட்ட நான் ஒருவேளை கண்ணை திறக்கலைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருப்பாவில, அந்த மாதிரி ஒருவேளை நான் தொலைஞ்சு போயிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறா. அதை கேட்ட அப்பாவும் நீ நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணு, அப்பா கண்டிப்பா வந்து உன்னை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி தான் இப்ப நினைச்சுக்கிட்டே வராரு. அப்படியே பொழுதும் விடியுது. அந்த சோமியா பொண்ணு பெண இருக்கிற அந்த இடத்துல அவங்க குடும்ப ஆளுங்க எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்குதான் 3வது நாள் அந்த பொண்ணை அடக்கம் பண்ண கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்தவங்க அந்த பொண்ணோட பணத்தை சவப்பெட்டியில வச்சு வெளியில கொண்டு வராங்க. அப்ப அந்த சவப்பெட்டி திடீர்னு ரொம்பவே வெயிட்டா இருக்கு. அவங்க யாராலுமே அந்த பெட்டியை தூக்கவே முடியல. அதே நேரம் தான் அப்பாவும் அங்கே வந்து சேர்றாரு. வந்த அவரும் என்னோட பொண்ணு இன்னும் சாகல அப்படின்னு எவ்வளவோ சொல்லி அந்த பெட்டியை உடைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அங்கிருந்து தூக்கிக்கிட்டு போறாரு. அப்ப அவரோட கண்ணுக்கு ஒரு பேய் பொண்ணோட உருவம் தெரியுது. அதனால பின்னாடி ஹீரோவும் வராரு. ஆனா இந்த மாதிரி பண்ற அப்பாவை எல்லாருமே பிடிச்சு இழுக்கிறாங்க. போலீஸ் செக்யூரிட்டின்னு எல்லாருமே அப்பாவை ரொம்பவே கெட்டிமா பிடிச்சு இழுக்கிறாங்க. அதனால அப்பாவும் அந்த பொண்ணை அங்கேயே கீழே வச்சுட்டு போறாரு. அப்ப அந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கிட்ட ஹீரோ அந்த பொண்ணுக்கு உதவி பண்ண நினைச்சு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்து அப்பாவை ஹீரோவை குத்த ஒரு கட்டையை எடுத்துட்டு போறாரு. ஆனா குத்த முடியல. அதுக்குள்ள அப்பாவை தள்ளி விடுறாங்க. அதுக்கப்புறமா தான் சோமியா தம்பி அப்பா மேல பாருங்கப்பா அப்படின்னு கையை காமிக்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த சோமியோட பணம் மேல மிதக்குது. அத அந்த பேய் உருவம் பொண்ணுதான் மேல தூக்குறா. அதுக்கப்புறம் கீழே விடுது. வேகமா கீழே வர அந்த பணத்தை அப்பாவும் பிடிக்க போறாரு. ஆனா கீழே எதுவுமே விழல. அந்த பணத்தை காணோம். எல்லாருமே அந்த பணம் எங்க அப்படின்னு தேடுறாங்க. அப்ப அப்பாவோட கண்ணுக்கு மட்டும் அந்த பேய் பொண்ணு வழிகாட்டுற மாதிரி இருக்கு. அப்பாவும் அதுக்கு பின்னாடியே போறாரு. அதுக்கப்புறம் அவரோட பொண்ணும் பேசிக்கிட்டத வச்சு அவ எங்க இருப்பா அப்படின்னு கண்டுபிடிச்சு வராரு. அது அந்த பிணவரை அப்படின்னு பார்த்தோம்ல, அதுக்கும் உள்ள ஒரு ரூம் மாதிரி இருக்கு. அதுல வந்து அவரோட பொண்ணை தேடி பாக்குறாரு. ஒரு கட்டத்துல அவரோட பொண்ணையும் பாக்குறாரு. அந்த பொண்ணு நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணல அப்பா, நீங்க என்ன எங்க தொலைச்சிங்களோ அங்கேதான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்றா. அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா எனக்கு தெரியல இன்னும் எவ்வளவு நேரம் என்னால தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணை யார இருட்டுல பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அப்பா அந்த பொண்ணை தேடுறாரு. ஆனா அவரோட கண்ணுக்கு அந்த பேய் பொண்ணு மட்டும் தான் தெரியறா. அதுக்கப்புறம் அப்பா அந்த ரூமுக்குள்ள இருக்கிற வேற ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க அந்த மோச் பூச்சிகள் நிறைய இருக்கு. அது எல்லாமே சோமியோட மூங்கில ஒட்டி இருக்கு. அதை எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு அவரோட பொண்ணை பாக்குறாரு. அப்ப கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி அப்பாவை போட்டு அடிக்க ஆரம்பிக்குது. அப்ப அங்க ஹீரோவும் சரியா வராரு. அப்பா கிட்ட என்னாச்சுன்னு கேட்க அதுக்கு அவரும் என்னோட பொண்ணு எனக்காக வெயிட் பண்றதை என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோவும் அவரோட இழப்புகள் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நான் உங்க பொண்ணை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அப்பாவும் அது எப்படி அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி உங்க பொண்ணு இன்னமும் உள்ள போகாம அவளோட ஆன்மாவை புடிச்சு வச்சிருக்கானா அவளை நம்ம கண்டிப்பா காப்பாற்ற முடியும். அதுக்கு நீங்களும் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட அப்பாவும் சரின்னு சொல்லி அதுக்கான வேலையை பாக்குறாங்க. ஹீரோவும் அப்பாவோட கையில ஒரு பைபிளை கொடுத்து இங்க என்ன நடந்தாலும் நீ என்ன பார்த்தாலும் நம்பிக்கை மட்டும் இழக்காத அப்படி சொல்லி மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதல்ல அப்பாவுக்கு ஜம பண்ணிட்டு பொண்ணு கிட்ட வராரு. மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதோட வெளிப்பாடா அந்த பொண்ணோட இதயம் கருப்பு நிறத்துல மாறுது. அது அப்படியே அவரோட கழுத்து வரைக்கும் அந்த கருப்பு நரம்பு ஏறுது. ஹீரோவும் சிலுவையெல்லாம் வச்சு மந்திரத்தை சொல்றாரு. அப்ப அந்த பொண்ணோட உடம்பு முழுக்க துடிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்து அவளோட அப்பாவும் நீ கஷ்டப்படாத அப்படி சொல்லிட்டு அவ துடிச்சுக்கிறத நினைச்சு பதறாரு. ஆனா அது அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியுது. அதை பார்த்த ஹீரோ அதெல்லாம் நினைக்க வேணாம், நீங்க பிரார்த்தனை ஆரம்பிங்க அப்படி சொல்றாரு. சரின்னு அப்பாவும் அந்த பைபிள் இருக்கிறத படிக்க நினைக்கிறாரு. ஆனா அவரோட கண்ணுக்கு சுத்தமா எதுவுமே தெரியல. அதாவது அந்த பைபிள் மட்டும்தான் தெரியுது. அதுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு எழுத்தும் தெரியல. அவரு எவ்வளவோ முயற்சி பண்றாரு. இப்ப அந்த இடம் நார்மலா மாறிடுது. பக்கத்துல யாருமே இல்ல. ஆனா அங்கதான் ஹீரோ இருக்காரு. அவர் மந்திரத்தை சொல்ல சொல்ல அங்க அப்பா அவரோட பொண்ணோட பணத்தை ஒரு டிராவை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அப்ப அப்பாவோட கண்ணுக்கு அங்க ஏதோ ஒண்ணு தெரியுது. என்னன்னு கிட்ட போய் பாக்குறாரு. அங்க அந்த பேய் பொண்ணுதான் டக்குனு கிட்ட வந்து பயமுறுத்துறா. அது அப்படியே கட் ஆகுது. அப்பாவை யார கட்டிப்பட்டு வச்சிருக்காங்க. அவரை சுத்தி ஆபரேஷன் பண்ற மாதிரியான ஆளுங்களா இருக்காங்க. எல்லாருமே அப்பாவோட மனைவி அப்பாவோட அம்மா தான். அப்ப அங்க இருக்கிறவங்க உன்னோட பொண்ணை காப்பாத்தணும்னா உன்னோட இதயத்தை கொடு அப்படி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவரோட பொண்ணே அவரோட இதயத்தை புடுங்குற மாதிரியும் தெரியுது. வெளியில ஹீரோ மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த இடம் முழுக்க ஏதோ ஆகுது. அப்பாவோட கண்ணுக்கு வெளியில ஹீரோவும் அந்த பேய் கிட்ட இருந்து அந்த பொண்ணை காப்பாத்த நினைக்கிறது. அப்பாவோட கண்ணுக்கு அவர் தான் அந்த சாத்தான அந்த பொண்ணு மேல ஏவற மாதிரி தெரியுது. அதனால அப்படியே ஹீரோ மேல பாஞ்சு அவரை கொலை பண்ண நினைக்கிறாரு. அது எல்லாமே அப்பாவோட கண்ணுக்கு மட்டும் தான் தப்பு தப்பா தெரியவும் அவர் எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரியாம குழப்பத்துல இருக்காரு. அப்ப அங்கேதான் அவரோட பொண்ணுமே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவ அப்பாவோட கையை பிடிச்சு கொல்லு அவனை கொல்லு அப்படின்னு கையை பிடிச்சு குத்த நினைக்கிறா. ஆனாலும் அப்பாவுக்கும் மனசு வரல. ஹீரோவை எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறமா சூரியனுக்கு வந்த அப்பாவும் ஹீரோவை பாக்குறாரு. ஹீரோவும் எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து அந்த சாத்தான் அந்த பேயோட பேரை சொல்லி மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த சாத்தான் அந்த பேய் ஹீரோவை அப்படி மேல தூக்கி கீழே போடுது. அவ்வளவுதான், ஹீரோ மயங்கிறாரு. அப்பாவுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அப்ப சோமியா கண்ணை திறந்ததை பார்த்த அப்பாவும் அவகிட்ட போயிட்டு இப்ப அப்பா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாரு. உனக்கு கேக்குதா, இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்க அப்ப ஒரு வாய்ஸ் கேக்குது, உன்னோட பொண்ணை நீ காப்பாத்தணுமா அப்படின்னு கேட்டுட்டு அப்ப இத பொண்ணு அப்படி சொல்லி ஒரு கத்தியாரோட கண்ணுக்கு காமிக்குது. அதை பார்த்தபடி அப்பா இருக்காரு. அப்ப அங்க சோமியா மாதிரி ஒரு பொண்ணோட உருவம் அங்க வந்து
நீ உன்னோட பொண்ணை காப்பாத்தணும்னு நினைச்சா அத எனக்கு ப்ரூவ் பண்ண அப்படி சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணு கையில இருக்கிற கத்திய வச்சு அப்போட இதயத்துல குத்துது. அதுக்கப்புறம் நான் பேசுற உனக்கு கேக்குதா அப்படின்னு அவரோட பொண்ணோட பேரை சொல்லி அப்படியே கண்ணை முடுறாரு. அங்கே பிளாக் அவுட் ஆகுது. இப்போ ஓபன் பண்ணா சோமியாவோட அம்மா அங்கே வராங்க. அங்கே சோமியாவும் ஹீரோவும் மட்டும்தான் இருக்காங்க. அப்ப சோமியாவை தொட்டு பாக்குறாங்க அவங்க அம்மா. இப்ப அந்த பொண்ணோட உடம்பு கொஞ்சம் சூடா இருக்கு. அதாவது சோமியா மூச்சு விடுறா. அதை புரிஞ்சுக்கிட்ட அம்மா பொண்ணை உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அங்கே வந்த டாக்டரோ உங்க பொண்ணுக்கு எதுவும் இல்ல, அவ இப்ப நல்லாதான் மூச்சு விடுறா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோவை காமிக்கிறாங்க. அவருக்கு ஸ்கேன் எடுக்க கூட்டிட்டு போறாங்க. இப்போதான் ஹீரோ சுயநினைக்கு வராரு. அவர் கண்ணை திறந்துதான் அந்த மோத் பூச்சி தான் கண்ணுக்கு தெரியுது. அது அந்த ஹாஸ்பிட்டலோட மொட்டை மாடி தான். அங்கதான் அப்பாவும் இருக்காரு. அவரு அங்கிருந்து குதிச்சு சாக ரெடியா இருக்காரு. அப்ப அங்க வந்த ஹீரோ அவரை பார்க்க அப்பாவும் குதிக்க போக ஆனா ஹீரோவால முடியல. அவரோட கண்ணுக்கு ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. அதாவது முதல்ல அவரோட பொண்ணு பண்ண மாதிரி சில விஷயங்களை காமிச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாமே இப்ப அப்பா பண்ண மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது அவருக்குள்ள இருக்கிற அந்த சாத்தான் தான் பேசுது. முதல்ல உனக்கு பிடிச்சவங்கள தான் நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு. அது எல்லாத்தையுமே கேட்ட அப்பாவால அதை தாங்க முடியல. ஆனாலும் அப்படியே மேல இருந்து கீழே விட ரெடி ஆகுறாரு. அப்ப அங்கே வந்த ஹீரோ அப்பா கிட்ட நீங்க அவசரப்படாதீங்க, என்னால உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அப்பா அதை கேட்காம அப்படி கீழே விழுகிறாரு. கீழே தரையில விழாம அவரோட கார் மேலதான் விழுகிறாரு. விழுந்த வேகத்துல அவர் கார்ல இருந்து பெட்ரோல் லீக் ஆகுது. அப்ப அவரோட கை அவரோட பாக்கெட்ல இருந்து லைட்டர் எடுத்து அந்த பெட்ரோல் மேல போடுது. அதுக்கு முன்னாடி அவரோட பொண்ணு கூட இருந்து எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த காரு வெடிச்சு செதறுது. அதுக்கப்புறமா தான் உள்ள ஹாஸ்பிட்டல் இருக்க சோமியா கண்ணை துறக்கிறா. அங்கே கட் பண்ணி ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அப்படின்னு போடுறாங்க. சோமியா இப்ப ரொம்பவே நல்லா இருக்கா. அவங்க எல்லாருமே அப்பாவோட சம்மதிக்கு வராங்க. அப்ப அங்க ஹீரோவும் வராரு. அவரும் சோமியா கிட்ட இப்ப நீ எப்படி இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணும் இல்ல, எனக்கு என்னமோ என்னோட அப்பா செத்து போனதுக்கு நான் தான் காரணம்னு தோணுது. என்னோட அப்பா எனக்காக எவ்வளவோ பண்ணிட்டாரு, ஆனா நான் அவருக்காக எதுவுமே பண்ணல அப்படி சொல்லி அழுகிறா. அப்ப அவங்க அம்மாவும் அங்கேயும் வந்து வா கிளம்பலாம் அப்படி சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஹீரோவும் அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இப்ப இதுல என்ன சந்தேகம்னா பேய் பிடிச்சது சோமியாவுக்கு. அப்புறம் எதுக்கு அவளோட அப்பா செத்து போனாரு அப்படிதான். எப்படின்னா அந்த சாத்தான் அதோட அண்ணனோட இதயத்தில் தானே கட்டிப்பட்டு வச்சிருப்பாங்க. அதைத்தான அந்த சூனியக்கார கிளவி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறமா தான் அந்த சாத்தானால வெளியில வர முடியாம பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த இதயத்தை சோமியாவுக்கு வைப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சி செத்து இவ்வளவு தூரம் படம் வந்திருக்கும். அதுக்கப்புறமா அவங்க அப்பா என்னோட பொண்ணுக்கு பதிலா நான் செத்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த சாத்தானா அவரோட உடம்புல ஏத்திக்கிட்டு ஒரு சீன்ல ஹீரோ சொல்லிருப்பார்ல, அந்த சாத்தான் உயிர் தேடக்கூடாது அப்படின்னா அந்த பணத்தை எரிக்கணும்னு அதைத்தான் அப்பாவும் பண்ணிருப்பாரு. இந்த படத்தோட கதை எனக்கு இப்படிதான் புரிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.